பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த காலை தியான நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இருந்து திருப்புவோம். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒபதாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். ஆமென். நம்ம வாசிக்கிற இந்த ஒபேதையா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஒரே ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு புஸ்தகம். அது மட்டுமல்ல, இந்த புஸ்தகத்துல ஏதோமியர்களுக்கு கர்த்தர் செய்கிற நியாய தீர்ப்பு குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இந்த ஏதோமியர்கள் யாருன்னு பார்த்தோன்னா ஏசாவோட சந்ததியார்கள். ஏசா நமக்கு தெரியும், யாக்கோபோட அண்ணன். ஈசாக்கு பிறந்த பிள்ளைகள்ல ஒரு மகன் ஏசா மற்றும் யாக்கோபு. இந்த ஏசாவோட சந்ததியார் தான் ஏதோமியர்கள் அழைக்கப்பட்டது. அது மட்டும் நம்ம பார்க்கிற இந்த ஏதோமியர்களோட சுபாவம், புத்தி என்னன்னா, எப்ப பார்த்தாலும் கர்த்தருடைய ஜனங்களை எப்பவுமே துன்படுத்துறது, இல்லை வேதனைக்குள்ளாகிறது, இல்லை தாக்குறது, இதுதான் அவங்களோட வழக்கம் இருந்துச்சு. ஏன்னா அது ஏசாவோட புத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, ஒருவன் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தான் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரியா இருங்கள். நீங்க பார்க்கிறோம் ஏசாவோட சுபாவம் எப்படியாப்பட்ட சுபாவம்னா, ஒருவேளை போஜனத்துக்காக அவனோட சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுற. அது மட்டும் எனக்கு வசனம் சொல்கிறது, எபிரோன் ஆக்கியன் சொல்றாரு, அவன் வேசிக்கல்லனாகவும் அது மட்டும் இல்ல சீர்கெட்டவனாகவும் இருந்தான். அதே போலதான் நம்ம பார்க்கிறோம் இங்க கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பு தரார். அது மட்டும் இல்ல, இந்த ஏதோமியர்கள் எந்த அளவுக்கு கர்த்தரோட ஜனத்தை வெறுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சங்கீதம் 137 நம்ம வாசிக்கலாம். 7ஆம் வசனம், கர்த்தாவே எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும், அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. நீங்க நம்ம பார்க்கிறோம் எந்த அளவுக்கு ஏதோமியர்கள் கர்த்தருடைய ஜனத்தை வெறுத்தார்கள். பாபிலோன்ல இந்த சங்கீதம் எழுதப்பட்டது. பாபிலோன்ல சிறைப்பட்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஜனங்கள் ஜெபிக்கிற ஜெபமா காணப்பட்டது, பாடின பாடலாக காணப்படுகிறது. அந்த அளவுக்கு இந்த ஏதோமியர்கள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள், துன்புறுத்தினார்கள், அநேக தேசங்களுக்கு ஆலோசனை சொன்னாங்க. பார்க்கணும் இல்லையா எந்த அளவுக்கு அவங்க பாபிலோனுக்கு சொல்றாங்களாம், அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. யார் சொன்னாங்கன்னா, ஏதோம் புத்திரரை நினைக்கும்படிக்கு இங்க ஜனங்கள் இந்த பாடல்ல சங்கீதத்தை பாடுகிறாங்க. அது எழுதப்பட்டிருக்க. அதே போலதான் தேவ ஜனமே, நம்ம வாழ்க்கையில ஏசாவை போல வேசி கல்லர்களும் ஏசாவை போல சீர்கட்டர்களும் நம்மளுக்கு விரோதமா செயல்படுவாங்க, திட்டம் தீட்டுவாங்க, நம்மள துன்புறுத்த பார்ப்பாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு பயந்திருக்கிறோமோ அந்த பாடுகளை சகிக்கிறோமோ. ஏன்னா கிறிஸ்தவர்கள் என்னப்பட்ட நமக்கு பாடு உண்டு, வேதனை உண்டு, அவமானம் உண்டு. ஆனாலும் இது தேவ மகிமைக்காக மட்டும்தான். எந்த அளவுக்கு இங்க ஜனங்கள் கர்த்தர் சொல்றார். அது மட்டும் இல்ல, யோவேத்திற்கு சொல்லப்பட்டிருக்கும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அந்த நாள் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லரிடத்தில் இருந்து வருகிறது. கர்த்தர் மறுபடியும் வரப்போகிறார். ஆண்டவராக இயேசு மீண்டும் வரப்போகிறார். நியாயத்திற்கு வரப்போகிறார். கர்த்தராக வரப்போகிறார். ரட்சகராக நம்ம மீட்டுட்டாரு. ஆனா அவர் வர நாட்களில் நிச்சயமா நமக்கு எதிராக செய்த ஒவ்வொரு சதி திட்டங்கள், ஒவ்வொரு சத்ருவின் காரியங்கள், அது மட்டுமல்ல மனுஷர் நம்மளுக்கு விரோதமாக எழும்பி எவ்விதமாக தேவ ஜனத்துக்கு அழிக்கும்படியாக மனிதர்கள் எழுப்பினாங்களோ அவருக்கு நிச்சயமா நியாயம் தீர்ப்பு. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? சமாதானம் செய்கிறவர்கள். அதை நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 5 சொல்லப்பட்டிருக்கும் 9ஆம் வசனம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 16:27 சொல்லப்பட்டிருக்கும், மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதர்களோடு வருவார், அப்போது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். நிச்சயமா கர்த்தர் அவனவன் செய்கிற கிரியைக்கு பலன் அளிப்பார். நம்ம எந்த அளவுக்கு நம்ம இந்த விதமாக இந்த போராட்டம் நம்ம சகிக்கிறோம், இந்த மாதிரி உபத்திரத்தை நம்ம சகிக்கிறோம், கர்த்தர் பார்த்து கொண்டு நமக்கு என்ன செய்யணும்னா நம்ம அமைதியா இருக்கணும், சமாதானம் செய்யணும். அந்த நேரத்துல கர்த்தர் நம்மளுக்கு யுத்தம் செய்வார். நம்ம பேசுகிற வேளையில நம்ம பேசாதபடி இருக்கும்போது கர்த்தர் நம்மளுக்காக பேசி யுத்தத்தை செய்வார். நமக்கு விரோதமா பேசுகிற நாவுகளை அடைப்பார். அது மட்டும் கர்த்தர் இங்க சொல்றாரு, நியாயம் தீர்ப்பு. நம்ம வாசிக்கிறோம். ஒபேதையா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமான நாளாகிய கர்த்தருடைய நாள் சமீபமாய் வந்திருக்கிறது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும். உன் செய்கையின் பலன் உன் தலையின் மேல் திரும்பும். நம்ம எதை செய்யறோமோ அதை நம்ம
நம்ம தலைமையில வரும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நம்ம அறுவடை செய்வோம். ஆனால் நம்ம தேவன பிள்ளைகளாக இருக்கிற நம்ம வந்து சமாதானத்தை நாடணும், சமாதானம் செய்யணும், சமாதானம் பேசணும். நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வது அது மட்டும் இல்லை, கர்த்தர் நம்மளுக்காக வழக்காடுவார். அது அவர் நீதி உள்ள தேவன். அவர் நீதி உள்ள தேவன். நிச்சயமா நம்மள அமேன் அவர் நமக்காக நீதி செய்வார். நீதி செய்ய அவர் வல்லவர். கண்களை முடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அப்பா இந்த கால வேலையில உடைய சத்தத்தை கேட்க பாராட்டின கிருபை கண்டி தகப்பனே, விசேஷம் அப்பா உடைய நியாய தீர்ப்பு நாள் அப்பா சமீபமா இருக்கிற உடைய வருகை அப்பா மிக சமீபமா இருக்கிறப்பா. இந்த நடுவில் அப்பா நாங்கள் அநேக உபத்திரங்களும் பாடன் அப்பா நடுவில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் ராஜா. அப்பா எவ்விதமாக நீர் அதப்பா சிலுவையில் அப்பா பாட சகிக்கிறோம், அதே போல நாங்கள் சகிக்கும்படியாக நிந்தைகள் அவமானங்களை சகிக்கும்படியாக ராஜா ஆமேன் அப்பா அந்த ஒரு தன்மையை உம்முடைய அப்பா அந்த கிறிஸ்துவின் சுபாவத்தை எங்களுக்குள்ள வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எப்பா எல்லா இடத்துல அப்பா எங்களுடைய நீதியை முன்வைக்காதபடி, எங்கள் நியாயத்தை முன்வைக்காதபடி ராஜா, நீர் நியாயம் தீர்க்கிற அமேன் நியாயம் விசாரிக்கிறவர் நீர் ராஜா அமேன் அப்பா. நாங்க சமாதானத்தை நாடும்படியாக, சமாதானம் செய்யும்படியாக, சமாதானத்தை பேசும்படியாக கிருபை பாராட்டுங்க. எங்களுக்கு ராஜா விரோதமா பேசுகிற நாவுகள் அமேன் அடைக்கப்படுவதாக, தேவனுக்கு விரோதமா பேசுகிற நாவுகள் அடைக்கப்படுவதாக ராஜா. நீர் நியாயம் விசாரிப்பீர் ராஜா. எவ்விதமாக அப்பா ஏசாவை போல அப்பா அந்த ஏதோமியர் போல அப்பா எங்களுக்கு அப்பா நாங்க இருக்கிற இடங்களிலும், வேலை ஸ்தலத்திலும் அப்பா வீட்டிலும் அப்பா சபையிலும் அப்பா சமுதாயத்திலும் அநேகர் எழும்பலாம். ஆனால் நீர் நியாயம் தீர்ப்பீர் ராஜா. எங்களுக்காக வழக்காடுவீர். அது மட்டுமல்ல அப்பா உடைய நீதியின் வலது கரத்தால அப்பா எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பு வைப்பீர். எங்களுக்காக நீங்க பேசுவீர் ராஜா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாம் மட்டும் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.